ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேஎம்ஆர் ஆரி ஒர்க் சேனலில் ஒரு சிம்பிளான டிசைன் தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மேலே பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் ஒன்று தெரியுது. ஸோ அதோட வீடியோ கலைஸ் ஆரி ஒர்க் சேனலில் போட்டிருக்கிறேன். ஸோ இதோட லிங்க்கும் நான் கம்யூனிட்டி டேபில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் போய்ட்டு பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு வேணும்னா அந்த சேனலில் போய்ட்டு பார்த்துட்டு இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜரியில் ஒரு 2 லைன்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா கலைஸ் ஆரி ஒர்க் சேனலில் லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ், லஞ்ச் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். ஸோ அதையும் நீங்கள் போய்ட்டு அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 2 லைன்ஸ் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். சுகர் பீட்ஸ் லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3mm பீடு. ஸோ அதில் ஒரு பீடு அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிசைன் உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க, லைக்கும் யாரும் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ உங்களுக்கு என்னோடய டிசைன் பிடிக்குதா பிடிக்கலான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேது. ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட்ஸும் லைக் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 லைன்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3rd லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதுவே சுகர் பீட்ஸ் லைன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். சுகர் பீட்ஸ் லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் பீடு எடுத்துருக்கிறேன். ஸோ ரைஸ் பீடு ஸ்லாண்டிங்காக மேலே ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இது புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல்லாகவே இந்த ரைஸ் பீடை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ரைஸ் பீடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சுகர் பீட்ஸ் லைன் ஃபினிஷ் பண்ண உடனே அதுக்கு சென்டரில் ரைஸ் பீடுக்கும் சென்டரில் அதே 3mm பீட்ஸு சென்டரில் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் வீடியோவை எடுக்கணும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது சென்டரில் ரைஸ் பீடுக்கும் சென்டரில் பீட்ஸ் கொடுத்துட்டு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 4mm பீடு எடுத்து அதை சுற்றியும் சுகர் பீடு கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேப் கொடுத்து பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் கேப் தேவைப்படுது டிசைனுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கேப் கொடுத்து பண்ணிக்கிறேன்.
ஸோ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பாருங்கள், கரெக்டாக அந்த சென்டரில் வந்து கேப் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை ஒட்டின வகையே நம்ம வந்து சுகர் பீட் லைன் வந்து கொடுத்துக்கிறேன். சுகர் பீட்ஸில் எப்போதும் 2 பீட்ஸ் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும். திரும்பவும் சொல்கிறது அதுதான், நிறையா கொடுத்துறாதுங்க. 2 பீட்ஸ் அந்த மட்டும் கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப் கொடுத்த இடத்துல அந்த கேப் வந்து ஃபில் பண்ணலாம். ஒரு செக்குடு மாரி சென்டரில் வந்து நம்ம வந்து பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு 5 பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் சென்டரில் லைனு. ஸோ இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 பீட்ஸ் எடுத்துக்கிறேன். அதுமாரி 2 mm பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு பெரிய பீட்ஸு, சுகர் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 பீட்ஸு. ஸோ சுகர் மேலே போட்டு பீட்ஸ் மேலே போட்டு லாக் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட த்ரெட்டு வந்து 2 பக்கமும் கரெக்டாக வந்து அதை நடுவில் போய் மாட்டிக்கணும், அந்த பீட்ஸ்க்கு நடுவில். ஸோ அப்போ கீழே நீங்கள் இழுத்தீங்கன்னா அது டைட்டாக நின்றுடும். கரெக்டாக 3 சுகர் பீடு, ஒரு பெரிய பீடு, அந்த மாதிரி கோல்டு கலர் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த டிசைனை பாருங்கள், ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ண பிறகு இந்த டிசைனோட எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த டிசைனு. ஸோ நம்ம வந்து அந்த சுகர் நடுவில் அந்த பீட்ஸ்க்கு பதிலாக ஸ்டோன் செயின் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். கொடுத்தா இன்னும் நல்லா கிராண்டாக கூட வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.